இதான் மைன்கிராஃப்டில் அவ்வளோ தூரம் இப்போ தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். இப்போ மைனிங் ஆரம்பிச்சிட்டேன். எதுக்குன்னு சொல்லுங்க. ஐரன் -32 வரைக்கும் போகணும் மக்களே. ஸ்டோன் பிக்காக்ஸ் -32 வரைக்கும் போகலாம். வீடியோஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. போகிற வழியிலே ஐரன் கிடைக்குது. போகலாம். -32 இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பேருக்கு மேலே கொஞ்சம் ஐரன் கிடச்சிச்சு. இப்போ எனக்கு 7 ஐரன் கிடச்சிருச்சு. நிறைய ஐரன் தேவைப்படுது இப்போலாம். ஐரன் ஃபேமே கட்டலாம் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வில்லேஜ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதே எவ்வளோ ஐரன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது கேவ் ஏதாவது இருக்கா? நான் எப்படி சவுண்ட் விட்றீங்க? சூப்பர். இதே மாதிரி போகணும். ரொம்ப வேகமாக டிக் பண்ண முடியல. பிக்காக்ஸு ஐரன் பிக்காக்ஸ் அப்சீடியன் மைண்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணும். இல்லைம்மா டைமண்ட் பிக்காக்ஸ் கூட இவ்வளோ வேகமாக அப்சீடியன் கிடைக்காது. கரெக்ட். நெதரைட் எஃபிஷியன்சி 5 அப்சீடியன் எப்படி அடிக்குமோ அப்படி உடையுது. எனக்கு அப்சீடியனே இல்லையே. -32 வரைக்கும் போனால் ஒரு ஐரன் ஒரு வெயினே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது கொஞ்சோண்டு வேகமாக இருக்குது. நிறையா ஐரன் பிக்காருன்னா உடச்சிட்டு போயிட்டே இருந்திருக்கும். இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு. போவேன். இன்னும் 10 பிளாக் போகணும். யாரை கேட்ட திரும்ப சொன்னேன். கண்ணில் படுறதுலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. முடியும். டேய் ஏய் ஏமாத்தாது. ஒருத்தனை ஏமாத்தி வச்சிருக்கான். நல்லா ஏமாம். பார்த்தீங்கன்னா மக்களே -360 312 கொஞ்சம் பிளாக்ஸ் ஏதாவது ஆகுமா? இல்லை இப்படி இல்லை. 312 இருக்கவா? எஸ் கவே போனால் ஐரன் ஓர். எஸ் ஐ காட் இட். பாருங்க மக்களே எங்கே பார்த்தாலும் ஐரனாக தான் இருக்கு. ஐம் ஹாப்பி. பாருங்க எங்கே பார்த்தாலும் ஐரன். ஓ ஐரன் 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 ஐயன் ஐயன் என்ன ஐயன் இருக்கா? இருக்கு இருக்கு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் வெயின் மக்களே. மீடியம் மீடியம் இது. அதனால ஐரன் ஒரு வெயின் தான் இது. அட்லீஸ்ட் 2-3 ஸ்டாக்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போயே ஒரு ஸ்டாக் கிட்டத்தட்ட வந்துருக்கணுமே. இல்லை 17 தான் வந்திருக்கான். ஐரன் என்ன ஐரன்? எஸ் இங்கே ஒரு ஐரன், அங்கே ஒரு ஐரன், லிஃப்டில் 10 ஐரன், ரிட்டில் 10 ஐரன். ஓகே இதுதான் அந்த வெயினோட எண்டிங் பாயிண்ட்னு நினைக்கிறேன் மக்களே. இல்லை இன்னுமே இருக்கு. இவ்வளோ ஐரன் இன்னும் கொஞ்சம் கிடச்சிச்சுனா தான் நான் வந்ததுக்கு ஒர்த்து. இன்னும் எப்படி போய் ஒர்த்தாமோ? இவ்வளோ தூரம் வந்து 1 ஸ்டாக் ஒரு 2 ஸ்டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ தூரம் என்னோட கோஆர்டினேட்ஸ் பாருங்க. சூப்பராக மைண்ட் பண்ணிகிட்டே இருக்க மக்களே. வேற மாதிரின்ற சூப்பர். தெரிஞ்சு டார்ச் பார்த்தாம மேலே போக போகிறோம். ஐரன் இதுக்குதான் வந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ இதே மாதிரி டைமண்ட் வேணும் ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். அப்படி ஒன்றும் இல்லையே. ஐரனுக்கு இருக்குது, காப்பருக்கு இருக்குது, அவ்வளோதான். ஏன்ஷியன்ட் டெப்ரி வெயின் வச்சா கூட தான் நல்லாயிருக்கும். அப்படின்னா என்ன ரேட்டு?
அதுவும் அதை நெத்ரைட்டாக வச்சு இன்னும் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வைக்க மாட்டானுங்களே. நான் ஆல்ரெடி யூஸ் தான் மெயின் பண்ணிட்டு இருக்கேன். 39 கிடைச்சிருக்காடு உடுப்பல்ல. ஐரன் மெயின் ரா ஐரன் பிளாக்ஸா எங்க விட்ரே பண்ணல. இன்னும் கொஞ்சம் நாள் கிடையாது. எவ்வளோ பெரிய வீணாருன்னா பாரு 60 கிடைச்சிருச்சு. இன்னும் நிறையா இருக்கும். எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணாமல் போகிறதாவே இல்லை. ஒரு ஃபுல் டே போனாலும் சரி பாருங்க எவ்வளோ பார்த்தா எனக்கு 61 62 ஐரன் ஃபார்ம் ஸ்கிப் பண்ணாலே எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ தான் கிடைக்காது. ஐரன் ஃபார்ம் கட்டவும் நிறைய ஐரன் தேவைப்படுது. மெயினாக இந்த ஐரன்லாம் தேவைப்படுது ஹாப்பர்ஸ் பண்ண மக்களே. ஏன்னா கொஞ்சம் வில்லேஜருக்கு வச்சு ஒரு ஃபுட் ஃபார்ம் கட்ட போகிறேன். அது கட்டிட்டு அதை வச்சு தான் நான் வில்லேஜர் ப்ரீடரு குட்டியாக பண்ணும். அது பண்ண எனக்கு ஷியர்ஸோட ரெட் ஸ்டோன் வேணும். ரெட் ஸ்டோன் வரக்குள்ளேயே ஒன்று பார்த்தேன்னா அதை எடுக்க முடியல. ஏன்னா என்கிட்ட ஐரன் பிக்கிது. இல்லை அதே வழியாக போகிறதாருன்னா நான் இது பண்ணிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு இத்தனை ஐரன் பிக்காஸ் தான் இருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுறது? எஸ் 64 ப்ளஸ் இன்னொரு 6 தான் ஆச்சன் மீன்களே எல்லாம் ஐரன் ஒரு வெயின் ரியலி என்னோட சீடு சொல்கிறேன். அதில் வந்து இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சங்கு பேஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது மக்களே. ஒன்றுமே இல்லை, சங்கு பேஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டீங்கன்னா என்னெல்லாம் எங்கெல்லாம் இருக்குன்னு காமிக்கும். அதில் நீ என்ட்ரானதுமே காமிக்காது. ஓர் வெயின் அப்படின்ட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஐரன் இந்த மாதிரி ஒரு ஓர் வெயின் போட்டு பிக்சர் அதில் நீங்கள் இது பண்ணலாம். மக்களே வெயின் முடிஞ்சா கூட ஷாக் ஆகிட்டேன். ஸ்டார்டிங் பண்ண இடத்துக்கே அந்த நின்றுட்டோமே முடிஞ்சா அப்படின்ட்டு. ஸ்டோன் பிக் வச்சு எவ்வளோ ஐரன் மெயின் பண்ணுறது? இது வச்சுட்டு டைமண்ட் மெயினிங் போகலாம். அடுத்து பெரிய கேவுக்கு போகிறேன் மக்கள். ஐரன் ஒரு வெயின் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா மறுக்கா பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்கான்ட்டு ஐரன் மெயின் பண்ணியே சகிச்சு போச்சு. எல்லாம் போட்டு உருக்கணும். மெயின் ஐரன் ஃபார்ம்னா உருகியே தான் கிடைக்கும். 2-3 ஷாக்கா தேவைப்படுது எனக்கு. இப்போதான் இப்போதைக்கு ஐரன் ஃபார்ம் கட்ட ஒரு நீட் இருக்காது. இங்கே 2 ஐரன் இருக்குப்பா. அயன் சரி அவ்வளோதான். நான் வெயின் முடிஞ்சா இல்லை அது முடியாது அவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மேலே போகலான்னு நினைக்கிறேன் மக்களே. சீக்கிரம்லாம் முடியாது சொன்னாலும் முடியாது. எவ்வளோ இருக்கு? கிட்டத்தட்ட 1.5 ஸ்டாக் வர போகுது. இப்போதைக்கே நினைச்சுக்கிது ஓகே. நான் பத்தாது, இன்னமும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஐரன் ஒரு வெயின் முடியாது மக்கள் அவ்வளோ சீக்கிரமா. இது மீடியம் வெயின் வேற, ஸ்மால் வெயின் கூட இல்லை. இது பெருசு. ஹியூஜ் வெயின்க்கெல்லாம் போனேன்னா அவ்வளோதான். இந்நேரம் 20-30 ஸ்டாக் வந்துடும். ஹியூஜ் வெயின் கூட இருக்கு பக்கத்துல தானே, வேணாம். அது சீட்டிங் கணக்கு வந்துடும். இவ்வளோ ஐரன் கிடைக்கிறது சூப்பரா இருக்கு. சும்மா மைண்ட் பண்ணக்குள்ள இந்த மாதிரி ஒரு தாண்டி வருது எப்படி இருக்கும்? அது அப்பதான் ஐரன் ஃபார்ம் கட்டி முடிச்சுட்டே வந்திருப்போம். அப்ப இதை பாக்குறோம். எல்லா ஐரனையும் மைண்ட் பண்ணுவாலும் விளையாண்டுட்டு மட்டும் நான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. ஐரனோ ஐரன் அப்படின்னு போயிட்டு இருக்கேன். பொங்கலோ பொங்கல் இல்லை, ஐரனோ ஐரன்.
38. அங்கே ஒரு 38 இருக்க முடியும். ஒரு 3-4 ஸ்டாக் எடுத்துருச்சு, அவ்வளோதான். தெரிஞ்சு முடிஞ்சு இவ்வளோ நேரம் இருந்த ஐரன் போச்சு. ஓகே, முடியவும் முடியாது. இன்னும் கொஞ்சம் மட்டும் ஐரன் மெயின் பண்ணிட்டு நான் இங்கேருந்து கிளம்பலான் இருக்கேன். ஒரு 2 ஸ்டாக் தான் எடுக்க போகிறேன். நானே எவ்வளோ நாள் தான் டொக்குன்னு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காது. ஐரன் ஒத்துடுறேன்னான்னு பாருங்க மக்களே. டொக்கு மேக்ஸிமம் 2 ஸ்டாக் தீரவே மாட்டேங்க. தீர வீடியோ முடிச்சு போகலாம். நான் அப்போ இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நிக்காம போயிட்டே இருக்க ஐரன். என்ன கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க மக்களே. இது வரைக்கும் கொஞ்சம் ஐரன் ஒரு மைனிங் பண்ணும். கடத்திட்டு போகுது. இதான் லாஸ்ட் ஒரு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை இருக்கும் மக்களே, இருக்கும். கமான். இப்பயே 51 தான் கிடைச்சிருக்கு. என்ன கூட எனக்கு கையில் தேவைப்படுது. ஓகே, மோர் தென் 2 ஸ்டாக்ஸே வந்துடும். நம்ம கிட்ட இருக்கிறது ஒன்று செட்னா. டீப் ஸ்டேட்டே சும்மா இவ்வளோ நேரம்லாம் வந்து மைண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. சரி, ஓகே, வாங்க போகலாம். இவ்வளோ பெரிய ஏரியா அப்படியே மைண்ட் அவுட் பண்ணிட்டோம் மக்களே. அப்படியே ஐயோயோ, இதான் அடுத்த ஒரு பின்னாடி ஒரு இருக்கணுமே. இருக்கு ஆஸ் யூஸ்வல். ஓர்ஸ்னாலே மெயின் பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போதான் இந்த ஓரோட ஸ்டார்டிங்கே. இதை வச்சுட்டு 9 பண்ணலாம் மக்களே. வச்சுட்டு எத்தனையோ ஐரன் பண்ணலாம். அது எப்படின்னு நான் பார்க்கணும். ஒரே ஒரு பின்னாடி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. மோர் தென் 2 ஸ்டாக்ஸ் கன்ஃபார்ம். அதாவது 4 ஐரன் கூட வராது. என்ன எனக்கு தெரிஞ்சு என்னோட மைன்கிராஃப்ட் நாலேஜ் படி 9 ஐரன் வரணும். என்னோட மைன்கிராஃப்ட் நாலேஜ் படி இதை மைன் பண்ணிட்டு நான் கிளம்ப போகிறேன். எனக்கு இன்னொரு 64 தேவைப்படுது, எடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஐரன் கொடுங்கண்ணே, போதும். நான் கிளம்பிடுறேன். கேட்டதுக்குனாவே அள்ளி கொடுத்துட்டாங்க மக்களே. ஐரன் இன்னும் ஒரே ஐரனுக்காக எனக்கு கிச்சன் கொடுக்குறோங்களான்னு பார்த்தேன். இல்லை, அவ்வளோதான். வாங்க போகலாம். இப்படியே ஸ்ட்ரெயிட் அப் தான். ஸ்ட்ரெயிட் மீனிங் அப் தான். going up. இந்த சர்ஃபேஸ் போய் நம்ம சொன்னாங்க மக்களே. டீப் ஸ்லேட் கேவ் போகணுமா? வாங்க. நான் இது டஃபஸ்ட் தான் மேலே போகணும்னு பார்க்குறேன். ஆனால் அடிக்கடி மறந்துடுறேன். எஸ், மேலே வெயிட் பண்ணியாச்சு. இதான் 10K வந்திருக்கேன். இது என்ன நார்மல் அளவுக்கு தான் மக்கள் இருக்கும். ஆமாம், 63 அவ்வளோதான் இருக்கும். ரொம்ப மாடி இருக்காது. 63 வரைக்கும் போகணும்னா 60 பிளாக் போகணும்.
வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. லேபிஸ் என்சான்மென்ட் டேபிள் பண்ணோன்னா வேணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன், கிடச்சிச்சு. தேவையானாலும் கிடச்சிருச்சா? 80 தான் கிடச்சிருக்கு. லேபிஸ் தான் பத்தாது எனக்கு என்சானிங் பண்ணலாமே. இதுதான் இனிமேல் பிரச்சனையாக நிற்க போகுது. டாச் எடுத்து போனால் இப்போ 21 டாச் தான் மீதி வருது. 21 டாச் மீதி வருது மக்களே. சரி 22 தான் மேலே போயிட்டுருக்கேன். இங்கே வேறு தண்ணி இருக்கு. அவுட்டர் வேர்ல்ட பார்த்துட்டா மக்களே. இதுதான் வெளி உலகம். எஸ் இப்போ இது அப்புறமா வீட்டுக்கு போயிடுறோம்னு அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்.